ஹலோ கைஸ், ஸோ நீங்கள் ITR 2 ITR 3 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது கேபிட்டல் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் ப்ராஃபிட் லாஸ் காமிக்கும் போது இந்த மாதிரி எரர் வரும் நீங்கள் வேலிடேஷன் பண்ணும்போது. ஸோ இந்த எரருக்கு வந்து சொல்யூஷன் என்னது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ITR 1 ITR 4 அண்ட் ITR 2 பற்றி எப்படி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். இன்கேஸ் நீங்கள் அது பார்க்கலன்னா அது கூட நீங்கள் பார்க்கலாம். அண்ட் கூடிய சீக்கிரம் ITR 2ல் வந்து ஃபாரின் அசட்ஸோ இல்லைன்னா ஃபினான்ஷியல் ஃபாரின் அசட் இன்கம் இல்லைன்னா ஷேர் ரிலேட்டட் அந்த வீடியோவும் அப்லோட் பண்ண போகிறோம். அண்ட் ITR 3 ரிலேட்டட் வீடியோவும் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக அதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கெயின் இருந்துச்சு, கெயினோ லாஸோ கெயின் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்னொரு இடத்துல வந்து அதோட பிரேக்கப் காமிக்கணும். ஏன் காமிக்கணும்னா பிகாஸ் டேக்ஸ் வந்து கேல்குலேட் எப்படி பண்ணுவாங்கன்னா குவார்ட்டர்லி வைஸ் பிரேக்கப் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது மூலியமாக பண்ணுவாங்க. ஸோ அந்த குவார்ட்டர்லி பிரேக்கப் வந்து நீங்கள் இங்கே தான் கொடுக்கணும். ஸோ அந்த பிரேக்கப் தான் இவங்க கேட்டிருக்காங்க குவார்ட்டர்லி வைஸ். ஸோ சிம்பிள், இந்த எரர் வரும்போது ஜஸ்ட் இந்த எரரில் கிளிக் பண்ணிங்கன்னா சிஸ்டம் வில் ஆட்டோமேட்டிக்லி டேக் யூ டு தட் பிளேஸ். ஸோ சிம்பிளி இங்கே நான் கிளிக் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்லி கேபிட்டல் கெயின் ஷெட்யூலில் வந்துருச்சு. ஸோ ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா 7,400 ப்ராஃபிட் இருக்குது. அண்ட் லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3,32,301 ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ இது ரெண்டு பிரேக்கப் தான் நம்ம காமிக்கணும். அது எங்கே காமிக்கணும்னா கீழே வந்தீங்கன்னா இன்ஃபார்மேஷன் அபவுட் அக்ரூவல் /ரிசிப்ட் ஆஃப் கேபிட்டல் கெயின். ஸோ இங்கே கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலத்தில் 20% டேக்ஸ் பற்றி பேசுகிறாங்க. ஸோ இங்கே குவார்ட்டர்லி வைஸ் உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட டீட்டெயில் இருந்துச்சுன்னா குவார்ட்டர்லி வைஸ் நீங்கள் ப்ராஃபிட் ஷேர் பண்ணலாம். பட் 90% இட்ஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அவுட் தட் பிரேக்கப். ஸோ அதனால் நம்ம மொத்தத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் கொடுத்துலாம். ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் கொடுத்தீங்கன்னா மீன்ஸ் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் லயபிலிட்டி இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக வரும். ஏன்? பிகாஸ் ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் காமிக்கிறோம். அதே லாஸ்ட் குவார்ட்டரில் காமிச்சா டேக்ஸ் கம்மியாக, இன்ட்ரெஸ்ட் கம்மியாக வரும். பட் டிபார்ட்மெண்ட் இன்கேஸ் கொஷின் கேட்டுட்டாங்கன்னா நம்மள்ட்ட பதில் இருக்காது. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் காமிச்சிக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட பிரேக்கப் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பிரேக்கப் வைஸ் காமிச்சிருங்க, இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் குறையும், அதுக்காண்டி தான். ஃபைன். நெக்ஸ்ட் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் பார்த்தீங்கன்னா 12.5%, பாயிண்ட் நம்பர் 7.1. ஸோ இங்கே வந்து அந்த அமௌண்ட் காமிச்சிருங்க. ஸோ 3,32,000 and 301. ஸோ இந்த டீட்டெயில் நம்ம இங்கே காமிச்சிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், இங்கே ப்ராஃபிட் இருக்குது, ப்ராஃபிட் காமிச்சிட்டோம். இன்கேஸ் வந்து உங்களுக்கு லாஸ்ட் இயர் ப்ராட் ஃபார்வர்ட் லாஸ் ஏதாச்சும் இருக்குது, அந்த லாஸ் அட்ஜஸ்ட் ஆயிடுச்சுன்னா அப்போ இங்கே ப்ராஃபிட் காமிக்கக்கூடாது. ஸோ அது எப்படி தெரிய வரும்னா சிம்பிளி கிளிக் ஆன் கன்ஃபார்ம். ஸோ இது நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து நீங்கள் இந்த கரண்ட் இயர் லாஸ் எதுவுமே இருக்காது, கரண்ட் இயர் லாஸ் எதுவுமே இல்லை, ப்ராஃபிட் தான் இருக்குது. பட் ப்ராட் ஃபார்வர்ட் லாஸ் இருக்கா இல்லையா செக் பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஷார்ட் டேர்ம் லாஸ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் 5,000 rupees. ஸோ ஆல்ரெடி நம்ம 7,000 ப்ராஃபிட் இருக்குது. ஸோ அந்த 5,000 ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் 2,400 தான் நம்ம அந்த பிரேக்கப்லேயே காமிக்கணும். அப்போ தான் இன்ட்ரெஸ்ட் கரெக்டாக கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் மேட்சும் ஆகும், இல்லைன்னா மேட்ச் ஆகாது. ஸோ நம்ம கேஸில் லாஸ் எதுவும் இல்லை, ஸோ அதனால் அது கரெக்டாக காமிக்க முடியாது. பட் வி வில் ட்ரை மீன்ஸ் நம்ம இப்போ அது அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ அதை அப்டேட் பண்ணனால நம்ம வந்து இப்போ ப்ரொசீடில் போய் செக் பண்ணி பார்ப்போம் என்ன மிஸ் டீட்டெயில் வருதுன்னு. ஸோ கிளிக் ஆன் வேலிடேஷன். ஸோ 99% இப்போ அந்த எரர் வரக்கூடாது, 99 இல்லை 100% இப்போ எரர் வரக்கூடாது. ஸோ வேலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ ப்ரிவியூ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கிளிக் பண்ணாலும் கடைசி வேலிடேஷனில் வந்துடு. இங்கே வந்து நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணலாம், வெரிஃபை லேட்டரும் பண்ணிவிட்டு ப்ராசஸ் பண்ணி சப்மிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எரர் வந்து ரெக்டிஃபை பண்ணலாம். அண்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருங்கன்னா வெல் அண்ட் குட், தேங்க்யூ. அண்ட் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு டேக்ஸ் கன்சல்டன்ட் இல்லைன்னா அக்கௌண்டன்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்து மீன்ஸ் உங்களுக்கு வந்து இந்த டாக்ஸேஷன் அண்ட் லேபல் லா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது, ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அது லேர்ன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா கண்டிப்பாக நம்ம இந்த லைஃப் டைம் கிளப் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து TDS, இன்கம் டேக்ஸ், GST, PF, ESI அண்ட் தமிழ்நாடோட ப்ரொஃபஷனல் டேக்ஸ், ஷாப் ஆக்ட், லேபர் வெல்ஃபேர் ஃபண்ட் இது பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆஸ் எ போனஸ் வந்து ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ஆஃப் கர்நாடகா, தென் ஷாப் ஆக்ட் அண்ட் லேபர் வெல்ஃபேர் ஃபண்ட் ஆஃப் கர்நாடகா இன் இங்கிலீஷ், அது அந்த 3 கோர்ஸும் நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுத்துலாம். ஸோ இதோட சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு வந்து லைஃப் டைம் வேணும்னா 9999 அண்ட் இன்கேஸ் வந்து உங்களுக்கு இயர்லி பைஸ் வேணும்னா 5,999. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் 5,999, தென் நெக்ஸ்ட் இயர் திருப்பி ரெனியூவல் பண்ணணும்னா 5,999 பே பண்ணலாம். இல்லை லைஃப் டைம் வேணும்னா 9999 பே பண்ணிவிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் மெசேஜ் போட்டுட்டு நீங்கள் கோர்ஸ் டீட்டெயில் கேட்டுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.